பாதுகாப்பான இடத்துல தான் அது நடந்துச்சு. வெக்கமீட்டு கூறிய டிக்டாக் இலக்கியா. டிக்டாக் ஆப் மூலமா கவர்ச்சிகரமான நடன அசைவுகளோட பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டு பிரபலமானவங்க தான் இலக்கியா. சினிமா வாய்ப்பை எதிர்பார்த்த இலக்கியாவுக்கு கடைசி வரை அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா ஆப்ல ஆட்டம் போட்டுட்டு இருந்த இவங்களுக்கு வெளிநாடுகள்ல அதே ஆட்டத்தை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இதனாலேயே சிங்கப்பூர், மலேசியா மற்றும் துபாய் போன்ற அரபு நாடுகளுக்கு போனோம் அப்படின்னா அங்க இரவு நேர கிளப்ல குத்தாட்டம் போட்டா நல்ல வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு இலக்கியாக்கு தெரியும். இலக்கியாவோட வீடியோவை பார்த்து அவங்களோட அந்த கவர்ச்சியான நடனம் பிடிச்சு போச்சு அப்படின்னா நேர்ல பார்க்கவும் ஆசைப்படுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அப்படிலாம் கிளப்ல இந்த மாதிரி ஒரு குழுக்கள் நடனம் ஆடி அதிக வருமானம்லாம் பார்க்க முடியாது. இதனாலதான் வெளிநாட்டுக்கு இலக்கியா மாதிரி டான்ஸ் ஆடுற எல்லாருமே போயிடுறாங்க. டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் மாதிரியான சோசியல் மீடியாஸ்ல இந்த மாதிரி கவர்ச்சிகரமான டான்ஸை போட்டு தங்களோட உடல் கவர்ச்சியையும் காமிச்சு எப்படியாவது ஒரு வாய்ப்பு வாங்கிடலாம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஆனா அது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. சினிமாலேயோ இல்ல கலை நிகழ்ச்சிகள்லயோ இல்ல குத்தாட்ட கிளப்ஸ்லயோ இந்த மாதிரி கவர்ச்சிகரமான டான்ஸை போட்டோம் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது இவங்களோட ஏம். இதை பத்தி தான் டிக்டாக் இலக்கியா அவங்களோட வாயாலேயே ஓப்பனா பேசியிருக்காங்க. அரபு நாடுகள்ல கான்ட்ராக்ட் மூலமா இரவு நேர மதுபான விடுதிகள்ல நடனம் ஆடுறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், இப்பவும் போயிட்டு இருக்கேன். அதுதான் நாங்க அரப் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்பவும் பாதுகாப்பான இடம். அங்க நான் போனேன் அப்படின்னா டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் கூட பயமோ தயக்கமோ இருக்காது. நான் எப்படி வேணாலும் என்னோட கவர்ச்சியை காமிச்சு நாங்க ஆட முடியும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி அங்கே நிறைய பேர் போயிருக்காங்க. அங்கே போய் டான்ஸ் ஆடி தான் அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. இதனாலேயே எனக்கு படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஆசையே போயிடுச்சு. ஏன்னா இங்கேயே எனக்கு நிறைய காசு கிடைக்குது. அதனால அவங்களோட ஆலோசனையின் பெயரில் நான் அங்கே போனேன். அங்கே போய் இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நான் படத்தில் சம்பாதிக்கிறத விட கண்டிப்பாக இங்கே அதிகமாகவே சம்பாதிப்பேன். அங்கே போயிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த பயமுமே கிடையாது. சாதாரணமாக தமிழ் பாடல்கள்னாலும் சரி, அரபிய பாடல்கள்னாலும் சரி, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக டான்ஸ் ஆடுவேன். மற்றபடி அங்கே நடனம் ஆடக்கூடிய பெண்கள் எல்லாருமே ரொம்பவும் பாதுகாப்பாக அவங்களே பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய தங்கும் விடுதி, உணவு இது எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. மற்றபடி அந்த கிளப்ல ஆடுறதுக்கு அவங்க ஒரு காசு தருவாங்க. அதை தள்ளி நம்மளோட டான்ஸ் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அங்கே வரக்கூடிய பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே நம்மளை தனியாக கூப்பிட்டு தனியாகவும் நமக்கு பணம் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது நிறையவே வரும் அப்படின்னு டிக்டாக் இலக்கியா ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் டிக்டாக் இலக்கியாவோட வீடியோவை பார்க்குறவங்களோட பெர்சனல் தாட் என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்தா தெரியும். யாருமே இவங்களுக்கு ஆதரவா பேசியிருக்கவே மாட்டாங்க. இலக்கியாவோட இன்டர்வியூனாலும் சரி, அவங்களோட பிரைவேட் வீடியோனாலும் சரி, எல்லாத்துக்கிலையுமே இலக்கியாவை தமிழ் மக்கள் கழுவி ஊத்திட்டு தான் இருக்காங்க. பட் பெர்சனலா மனசுக்குள்ள எப்படி நினைப்பாங்க நமக்கு தெரியாதுல்ல. ஆனா கமெண்ட்ல இது வரைக்கும் இலக்கியாக்கு ஆதரவா நான் ஒரு கமெண்ட் கூட பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி இரவு நேர மதுபான விடுதிகள்ல இந்த மாதிரி நான் குத்தாட்டம் போடுவேன் அப்படின்னு இலக்கியா ஓப்பனா சொன்னதும், இந்த மாதிரி நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கூட யாருமே ஆதரிக்காம எல்லாருக்குமே இது எரிச்சல் தரும் பேச்சாதான் இருந்திருக்கு.